காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா. பல அடியார்கள், பல மகான்களுடைய கதையை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். கிருஷ்ண பரமாத்மாவினுடைய கதைகளையும் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் மகாபாரதத்திலே தருமர் மிகவும் கஷ்டப்படுவார் சூதாடி விட்டு. ஏன்னா அவர் சூதாட்டத்தின் மூலம் தன்னுடைய அத்தனை செல்வங்களையும் இழந்து விட்டாராம். அதனால் அவர் என்ன நினைக்கிறாரு, நம்மை போல இப்படி காடு இழந்து வீடு இழந்து காட்டிலே கொடுமைப்பட்டவர் உண்டா அப்படின்ற ஒரு வருத்தம் அவருக்கு மனசுல ஏற்பட்டு விட்டதாம். இந்த வருத்தத்தை போக்கும் வகையில் அவர் வனவாசத்தில் இருந்த காலத்திலே நடந்த நிகழ்வு இது. அப்பொழுது மார்க்கண்டேய முனிவர் வனவாசத்திலே பஞ்சபாண்டவர்களை சந்திக்க வருகிறார். அப்பொழுது அவரை வரவேற்று உபசரிக்கிறார்கள் பஞ்சபாண்டவர்களும் மற்றும் திரௌபதியும். அப்பொழுது ரொம்பவும் கவலையோடு சொல்கிறாராம் தருமர், என்னை போல துர்பாக்கியசாலி இந்த உலகத்தில் உண்டா? ஏன்னா நான் சூதாடி என்னுடைய சொத்துக்களை எல்லாம் இழந்து விட்டேன், என்னுடைய உடைமைகளும் போயிற்று, என்னுடைய அரசாட்சி செல்வம் அத்தனையும் போய்விட்டது, நான் இப்பொழுது காட்டிலே அல்லவா ரொம்பவும் கஷ்டப்படுகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இவர் என்ன சொல்றாரா மார்க்கண்டேய முனிவர், நீ மட்டும்தான் இப்படி கஷ்டப்பட்டேன்னு நினைக்காத. ஏன்னா நலன் என்ற ஒரு மன்னன் இருந்தான், ரொம்பவும் தர்மமாக நியாயமாக கடமை உணர்வோடு அவன் அரசாட்சி செலுத்தியவன். அவனே சூதாடி இப்படி நடுக்காட்டிலே தன்னுடைய மனைவியோடு கஷ்டப்பட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்றாராம். அப்போ பஞ்சபாண்டவர்களுக்கு ஒரு ஆவல் உண்டாகிறது. என்னன்னா, முனிவரே தாங்கள் இந்த கதையை எங்களுக்கு விரிவாக சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கிறாங்களாம். அப்போ மார்க்கண்டேய முனிவர் இந்த கதையை சொல்ல தொடங்குகிறார். என்னன்னா, நலனுடைய வரலாறு. ஏன்னா நலன் ரொம்பவும் அற்புதமான அரசாட்சி புரிந்த மன்னன். அவன் நிடத நாட்டு மன்னன். நிடத நாட்டிலே வீரசன என்ற ஒரு மன்னன் இருந்தான். அவனுடைய புதல்வன் தான் நலன். அவனுக்கு அறிவாற்றல் உண்டு மற்றும் அவனுக்கு நல்ல ஒரு படைக்கல கருவிகளோடு போரிடுவதில் மிகுந்த திறமை உண்டு. நாட்டு மக்களை ரொம்பவும் அன்பாக நேசிப்பானாம். இப்படி ஒரு அருமையான மன்னன் நமக்கு கிடைக்க மாட்டாரா என்று அத்தனை மக்களும் இயங்கும் வகையில் அவனுடைய அரசாட்சி இருந்தது. அவன் இப்படி முதல்ல இளவரசனாக இருக்கிறான், பின்புதான் அவன் நாட்டை ஆள்கிறான். இவன் ஒரு தடவை என்ன பண்றானா, தன்னுடைய அரண்மனையில இருக்கிறானா. அப்போ அந்த அரண்மனையில ஒரு பொய்கை இருந்ததாம். அந்த பொய்கையிலே பல அன்னப்பறவைகள் உட்கார்ந்து விளையாடி கொண்டிருந்தனவாம் அந்த பொய்கை நீரிலே. இவன் பார்க்கிறான் நலன். இவனுக்கு ரொம்பவும் ஆசை விட்டதான். ஏன்னா எவ்வளவு பால் போன்ற வெண்மை, என்ன அழகான நடை இந்த அன்னப்பறவைகளுக்கு, இதை நாம பிடித்து வைத்து கொண்டால் என்ன கொஞ்ச நேரம் அப்படின்னு நினைக்கிறானா. அப்ப என்ன பண்றானா, தன்னுடைய உதவியாளை கூப்பிட்டு இந்த அன்னப்பறவையை பிடித்து கொடுக்குமாறு கூறுகிறான். அப்பொழுது அந்த அன்னப்பறவையை கையில் எடுத்து விடுகிறார்கள் அந்த உதவியாளர்கள். அதனை கையில் எடுத்துக்கொண்டு இவன் ரொம்பவும் ஆசையோடு பார்த்து கொண்டிருக்கிறானாம் அந்த அன்னப்பறவை. அப்பொழுது யாரும் எதிர்பாராத வண்ணம் அந்த அன்னம் வாயை திறந்து பேசுகிறானா. என்னன்னா, ஐயா இளவரசே, தாங்கள் ரொம்பவும் அழகாக இருக்கிறீர்கள். ஆனால் இந்த அழகுக்கேற்ற ஒரு மணமகள் இந்த உலகத்திலேயே கிடையாது. ஆனால் ஒரே ஒருத்தி மட்டும் உண்டு அப்படின்னு ஒரு ஆசை வார்த்தையை கூறுகிறதாம் அந்த அன்னம். என்னன்னா, நீங்க நினைக்கிறீங்க இல்லையா, நான் ரொம்பவும் அழகாக இருக்கிறேன், பால் போன்ற வெண்மை, நல்ல அழகான நடை, இப்படிலாம் சொல்றீங்க இல்லையா. ஆனா நாங்கள்லாம் எங்க கத்துக்கிறோம் தெரியுமா இந்த அழகான நடையை? தமயந்தி என்ற ஒரு பெண் இருக்கிறாள், அவளை பார்த்து தான் நாங்களே கற்றுக்கொள்கிறோம் அப்படி நடப்பதற்கு அப்படின்னு சொல்லும் பொழுது இவனுக்கா கொஞ்சம் ஆசை விடுகிறது நலனுக்கு. அப்போ கேட்கிறானா, அண்ணமே நீ சொல்ற இல்லையா ரொம்பவும் அழகான ஒருத்தி இருக்கிறாள் என்று, அவள் எந்த தேசத்து இளவரசி அப்படின்னு கேட்கும் பொழுது அன்னம் சொல்கிறதாம், அவள் விதர்ப்ப தேசத்து நாட்டின் இளவரசி அப்படின்னு. அப்போ அந்த பெண் மேல இவருக்கு கொஞ்சம் மோகம் விடுகிறது. அப்போ இவன் கேட்கிறானா நலன், என் பொருட்டு அவளிடம் நீ தூது செல்வாயா அப்படின்னு கேட்கும் பொழுது அன்னம் ஒப்புக்கொள்கிறது. ஏன்னா அதுக்கு மாட்டிக்கிட்டா கொஞ்சம் பயம், அதனால இவங்க என்ன செஞ்சிடுவாங்களோன்ற பயத்துல நான் உங்களுக்காக நான் தூது போகிறேன் அப்படின்னு ஒப்புக்கொண்டதாம் அன்னம். ஆனா இந்த அன்னம் சொல்லிச்சு இல்லையா, ரொம்பவும் அழகாக இருக்கிறாள் தமயந்தின், அப்படி சொன்ன கணம் முதல் அவள் மீது மயில் விடுகிறது நலனுக்கு. இப்போ நாம விதர்ப்ப தேசத்துல பார்க்கலாம் என்ன நடந்ததுன்னு. ஏன்னா விதர்ப்ப தேசத்தின் இளவரசி தமயந்தி, அவ என்ன பண்றா, தன்னுடைய தோழிகளோடு விளையாடி கொண்டிருக்கிறாள் தன்னுடைய அரண்மனை முற்றத்துல. அப்ப இந்த அன்னம் பறந்து வருகிறதாம். என்ன சொல்லுதான், தமயந்தி நீ ரொம்ப அழகா இருக்கிறா இல்லையா, நீ நினைக்கிற இல்லையா நமக்கு ஏற்ற மணமகன் யார் பிறந்திருக்க முடியும் அப்படின்னு, நிடத நாட்டுல நலன் என்று ஒரு இளவரசன் இருக்கிறான், அவன் உனக்கு பொருத்தமானவன் அப்படின்னு போய் தூது சொல்லுதான் இந்த அன்னம். அப்போ தமயந்திக்கும் கொஞ்சம் ஆசை விடுகிறதாம். சரி, இந்த அன்னம் சொல்கிறது அல்லவா, ரொம்பவும்
நல்ல ஒரு தகுதியுள்ள மணமகன் என்று. அதனால இவளுக்கும் கொஞ்சம் காதல் வந்து விடுகிறது நலன் மீது. ஆனா இது தெரியவில்லை அவருடைய அப்பாவுக்கு, தமயந்தியுடைய அப்பாவுக்கு. அவர் என்ன பண்றாரு, தமயந்திக்கு கல்யாண வயது வந்து விட்டதல்லவா, அதனால சுயம்வரம் நடத்தலாம் அப்படின்ற ஒரு எண்ணம், அதனை செயல்படுத்த தொடங்குகிறாராம். அவர் என்ன பண்றாரு, 56 தேசத்து ராஜாக்களுக்கும் ஓலை அனுப்புகிறாராம். என்னன்னா, என்னுடைய பெண் தமயந்திக்கு சுயம்வரம் நடக்க இருக்கிறது, அத்தனை மன்னர்களும் கலந்து கொள்ளலாம் அப்படின்ற ஒரு அழைப்பிதழை அனுப்புகிறாராம். இந்த அழைப்பிதழ் நலனுக்கும் கிடைக்க பெறுகிறது. நலனுக்கு சந்தோஷம். ஏன்னா நாம போய் நின்னாக்கா நமக்கு மாலையிட்டு விடுவாள் அல்லவா தமயந்தி, நாம் நினைத்ததை சாதித்து விடலாம் அல்லவா, இப்படிப்பட்ட எண்ணம் நலனுக்கு. ஆனா இதுல பாருங்க என்ன ஒரு ட்ராக்குனாக்கா, தமயந்தியோ நலனோ ஒருவரை ஒருவர் முன்னே பின்னே பார்த்தது கிடையாது. வெறுமனே அன்னம் மட்டும்தான் தூது செல்கிறது 2 பேருக்கும் நடுவில். இப்போ எப்படி கண்டுபிடிக்க முடியும்? வந்தார்கள் என்று சொன்னால் கூட அரண்மனையிலே ஒரு சுயம்வரம் நடக்க இருக்கிறது, 56 தேசத்து ராஜாக்களும் வந்திருப்பார்கள், இதிலே நலனை நாம் எப்படி தேர்ந்தெடுக்க முடியும் அப்படின்ற ஒரு கவலை வந்து விட்டதாம். இதனை தெரியப்படுத்துகிறானாம் நலன். எப்படின்னா, அன்னத்துக்கிட்ட தூது சொல்றானா, என்னன்னா, நான் கையிலே ஒரு தாமரை பூவை வைத்திருப்பேன், இதுவே என்னுடைய அடையாளம் அப்படின்ற ஒரு அடையாளத்தை சொல்லி விடுகிறான். இதை கொண்டு போய் என்ன பண்ணுகிறது அன்னம், தமயந்தியிடம் சொல்லி விடுகிறது தூதாக. நாம நினைக்கலாம் சுயம்வரம்னா என்ன அப்படின்னு. இது மணமகளே தன்னுடைய மணமகனை தேர்ந்தெடுத்து கொள்ளக்கூடிய உரிமை. அந்த உரிமையை தகப்பனார் தன்னுடைய பெண்ணுக்கு வழங்குவார் ஒரு அரண்மனையில. இப்போ மணமகள் என்ன பண்ணுவாங்க, கையில மாலையை எடுத்துக்கொண்டு வருவார்கள், பக்கத்திலே தோழி நிற்பாள். அவ என்ன சொல்லுவா, ஒவ்வொரு ராஜாக்கள் அமர்ந்திருப்பார்கள் அல்லவா அரண்மனையில, வெவ்வேறு தேசத்திலிருந்து, அவர்களை பற்றிய குணநலன்கள், சிறப்பு, அந்த நாட்டினுடைய பெருமை, அவர் ஆற்றிய வீரதீர பராக்கிரம செயல், இது அத்தனையும் சொல்வாளாம். அப்போ இதை கேட்டு என்ன பண்ணணுமா மணமகள், தன்னுடைய மணமகனை தேர்ந்தெடுத்து கொள்வது. இதற்கு பெயர் தான் சுயம்வரம் என்று அர்த்தம். இப்போ என்ன ஆச்சுதுன்னா, எல்லாரும் வந்து விட்டார்கள் அல்லவா, தேரில் எல்லாரும் விரைந்து வராங்களாம். ஏன்னா தமயந்தியுடைய அழகு அப்படிப்பட்டது. எல்லாரும் ஆசைப்படுறாங்களாம் ராஜாக்கள்லாம், ஆஹா அவ எனக்கு மாலையிட்டா ரொம்பவும் நன்றாக இருக்கும் அல்லவா, எவ்வளவு அன்பு அவளுக்கு தான் என் மீது அப்படின்னு ரொம்பவும் இவங்களாவே நினச்சிக்கிறாங்களாம். ஏன்னா அவளிடம் அழகு மட்டும் கிடையாது, அறிவும் நிரம்பி இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு பெண் நமக்கு மனைவியாக வாய்க்க மாட்டாளா என்று எந்த ஆடவன் தான் நினைக்க மாட்டான். இப்பொழுது சுயம்பரத்திற்கான தேதி குறித்தாயிற்று. ராஜாக்கள் எல்லாம் வந்து விட்டார்கள், தன்னுடைய தேரின் மீதும் குதிரைகள் மீதும். நலனும் வந்து விட்டான். ஆனா இப்போ நாம பார்த்தோம் இல்லையா, இவளுடைய இந்த சிறப்பியல்புகள் பத்தி எல்லாம் தமயந்தியுடையது. இதை கேள்விப்பட்டு இந்திரனுக்கே ஆசை வந்துடுச்சான். இப்போ என்னன்னா, இந்த விதர்ப்ப தேசத்து ராஜா எல்லாருக்கும் ஓலை அனுப்பிச்சான் இல்லையா, இந்த நில உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ராஜாக்களுக்கும். ஏன் நாம போகக்கூடாது என்பது என்ன கட்டளையா, அது என்ன பெரிய அரசாங்க உத்தரவா, நாம போலாம் இல்லையா அந்த சுயம்பரத்திற்கு அப்படின்னு முடிவு பண்ணி என்ன பண்றானா, அவனும் தேரின் மீது வருகிறானாம் இந்த சுயம்பரத்தில் கலந்து கொள்ள. இப்ப இவன் வந்தா மட்டும் கிடையாது, இந்திரனோடு சேர்ந்து கொண்டு மற்ற தேவர்களும் வருகிறார்கள். அவர்கள் யாருன்னா, அக்னி வருகிறான், யமன் வருகிறான், வாயு பகவான் வருகிறான், இத்தனை பேரும் வருகிறார்களாம் தேரிலே. ஏன்னா ஒரு சுயம்பரம் என்று சொன்னால் யார் வேண்டுமானாலும் அந்த அரண்மனைக்குள் நுழையலாம். ஏன்னா ஆப்ஷன் யாருடையது, மணமகளுடையது அல்லவா, யாரும் கட்டாயப்படுத்த மாட்டார்கள். இதனால என்ன பண்றாங்களாம், ஏன் நமக்கு மாலையிட மாட்டாளா தமயந்தி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எல்லா தேவர்களும் வருகிறார்களாம், இந்த 4 பேரும். இதுல என்ன ஒரு ஹைலைட்டுனாக்கா, இப்ப இவ்வளவு பேர் வந்துட்டாங்க இல்லையா, ஆனா எல்லாருக்கும் ஒரு ரகசியம் புரிஞ்சு போயிடுது. என்னன்னா, அந்த 4 பேருக்கும் இந்திரன், இந்த வாயு, யமன், இவனுங்களுக்கெல்லாம் என்ன தெரிஞ்சு போச்சுதுனாக்கா, இந்த அன்னம் சொல்லிச்சு இல்லையா, இந்த நலன் கையில ஒரு தாமரை மலரை வைத்து கொண்டிருப்பான் என்று, நாமளும் நலன் போலவே ஒரு தோற்றத்தை உண்டாக்கி கொண்டு, மாய தோற்றத்தை நாம உட்கார்ந்து கொள்ளலாம் அரண்மனையில. இப்போ தமயந்தி மாலையை கொண்டு வருவாள். ஆனா அவ பார்க்கும் பொழுது இப்போ 5 நலன் அல்லவா நின்று கொண்டிருப்பார்கள். இதுல யாரையாவது ஒருத்தனை அவன் தேர்ந்தெடுக்க வேண்டியதாக இருக்கும் அல்லவா. அப்போ நம்ம தேவர்களை யாராவது ஒருத்தர் இந்த மணமாலையை பெறும் வாய்ப்பு கிடைக்கும் அல்லவா. இப்படிப்பட்ட சூழ்ச்சியான தந்திரம் தேவர்களுடையது. இப்போ அவங்களும் வந்துட்டாங்களாம். நலன் பார்க்கிறான், இவன் எப்படி இருக்கானோ அதே போன்ற தோற்றத்தோடு மற்ற 4 தேவர்களும் வருகிறார்களாம். இவனுக்கே கொஞ்சம் பயம் வந்துடுச்சு. ஏன்னா
இப்போ மணமாலையை கொண்டு வந்து தமயந்தி யாராவது அக்னிக்கோ இல்லை வாயு பகவானுக்கோ இல்லை இந்திரனுக்கோ போட்டுட்டாக்கா நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது, திரும்பி போயிட வேண்டியதுதான். நம்முடைய அந்த காதல் கனவாகத்தான் போய்விடும், நிஜமாக முடியாது. இவ்வளவு வருத்தம் இவனுக்கு. இப்போ சுயம்வரம் ஆரம்பமாயிற்று. ஒவ்வொரு தேசத்து ராஜாவை பற்றியும் சொல்லி கொண்டு வருகிறாளாம் தோழி. தமயந்தி என்ன பண்றா, கையில மணமாலையை வைத்து கொண்டு பார்த்து கொண்டே வருகிறாளாம். இப்பொழுது இந்திரன் அமர்ந்திருக்கிறான். அவன் என்ன பண்றான், நலன் போன்ற தோற்றத்தோடு அமர்ந்திருக்கிறான் அரண்மனையில. ஆனா இந்த அன்னம் ஒரு யோசனை சொல்லி இருக்கு. என்னன்னா அது யாருக்கும் தெரியாது, கொஞ்சம் ரகசியமானது. என்னன்னா தேவர்கள் கண்களை இமைக்க மாட்டார்கள். அடுத்தது அவர்களுடைய பாதங்கள், கால் பாதங்கள் தரையிலே படாது. மூன்றாவது அவர்களுக்கு வேர்த்து கொட்டாது. இப்போ அவங்களுக்கு வேர்த்து கொட்டாது இல்லையா? இப்போ 4 பேரும் கைகளிலே தாமரை மலரை வைத்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா, நலனும் வைத்து கொண்டிருக்கிறான் அல்லவா. இவ கொஞ்சம் நிதானமாக உற்று பார்க்கிறாளாம் தமயந்தி. என்னன்னா நலன் கையில வைத்து கொண்டிருக்கிறான் அல்லவா தாமரை மலர், அது கொஞ்சம் வாடி இருக்கிறான், ஏன்னா அவனுடைய உடம்பு சூட்டுக்கு. ஆனா இந்த தேவர்களுடைய கண்கள் எப்படி இருக்கின்றன, நிதானித்து பார்த்தால் கண்கள் இமைக்கவில்லை, மேலும் அவர்களுடைய கால்கள் தரையிலே பதியவில்லை. இதையெல்லாம் பார்த்துவிட்டு என்ன பண்றா, ரொம்ப பொறுமையாக ஆனால் மிகச்சரியான முடிவாக நலனுக்கு மாலையிட்டு விடுகிறாள். ஆனா இப்போ இந்த 4 பேருக்கும் கொஞ்சம் கோபம் வந்துடுச்சு. ஏன்னா நாங்க தேவர்கள் அல்லவா, இவன் சாதாரண மானிட பிறவி அல்லவா, இவனுக்காக இவள் என்ன பண்றா, எங்களை பகைத்து கொண்டாள் அல்லவா, இவ அப்படியே வாழ்ந்து விடுவாளா அப்படின்னு எல்லாரும் பொறுமைக்கிட்டு போறாங்களாம், பொறாமைப்பட்டு கொண்டு செல்கிறார்களாம். இவங்க திரும்பி போறாங்களா தன்னுடைய இந்திரலோகத்துக்கு அத்தனை பேரும். அப்பொழுது தேரிலே சனீஸ்வர பகவான் வந்து கொண்டிருக்கிறானான், கொஞ்சம் லேட்டாக, கொஞ்சம் தாமதமாக, கால தாமதமாக. ஏன்னா சனீஸ்வர பகவானுக்கு மந்தன் என்றொரு பெயர் உண்டு, ரொம்பவும் மெதுவாக நகர்பவர் என்ற ஒரு அர்த்தம். அவர் வந்து கேட்கிறாராம், நீங்கள்லாம் போனீங்க இல்லையா ரொம்ப ஆர்ப்பாட்டமா தமயந்திக்கு சுயம்பரம்னு, அது இன்னும் நடந்து முடியல இல்லையா, நான் சரியான சமயத்துக்கு வந்துட்டேனான்னு கேட்கும் பொழுது அத்தனை பேரும் சொல்கிறார்களாம், இந்திரன் உட்பட, அந்த கொடுமையை நீ என்னப்பா கேட்கிறாய், ஏன்னா நாங்கள் தேவர்கள் எல்லாம் சென்றோம், ஆனால் அவள் வெறும் மானிட பிறவியான நலனுக்கல்லவா மாலையிட்டு விட்டாள் அப்படின்னு ரொம்பவும் சோகமாக சொல்லும் பொழுது இந்த சனீஸ்வர பகவானுக்கு கோபம் வந்து விட்டதான். ஏன்னா உங்களை எல்லாம் அவன் நிராகரித்து விட்டாளா, சரி நானும் கலந்துக்கலான்னு பார்த்தான், ஆனால் இப்படி காலதாமதமாகி விட்டதல்லவா, ஆனால் அவன் நன்றாக வாழ்ந்து விடுவானா, என்றைக்காவது ஒரு நாள் நான் அவனை பிடிக்க மாட்டேனா, அதற்கான காலம் எனக்கு நெருங்காமலா போய்விடும், அதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்காமலா போய்விடும், சரி பார்த்து விடலாம் அப்படின்னு கொஞ்சம் கோபத்தோட அங்கிருந்து கிளம்பி போகிறானா. ஏன்னா நலனை அவ்வளவு சீக்கிரம் பிடிக்க முடியாது. சனீஸ்வர பகவானுடைய அந்த ரைட்ஸ் என்ன, எல்லாரையும் பிடிக்கணும், ஆனால் கடமை உணர்வு தவறாதவர்களை அவன் ஒன்றும் செய்ய முடியாது. நேர்மையாக நீதியாக அரசாட்சி செலுத்தினால் சனீஸ்வர பகவான் கிட்டே நெருங்க முடியாது. இதனால் அவர் கொஞ்சம் யோசிக்கிறாராம், தயங்குறாராம். சரி எங்கே போய் விடுவான் மானிடன், பார்த்து விடலாமே ஒரு கை, என்றைக்கு இருந்தாலும் இவன் என் வசம்தான், பார்த்து விடுகிறேன் அப்படின்னு கருமிக்கொண்டே போகிறானாம். சரி இப்படி போய்விட்டான் அல்லவா. இவர்களுக்கு இப்பொழுது கல்யாணம் ஆகிவிட்டது, நலனுக்கும் தமயந்திக்கும். ஏன்னா அவங்க ஆசைப்பட்டபடியே இந்த சுயம்வரம் திருமணத்தில் முடிந்து விட்டது. ரொம்பவும் சந்தோஷமாக தங்களுடைய இல்லற வாழ்க்கையை ஆரம்பிக்கிறார்கள் இவங்க. அப்போ இந்த நிடத நாட்டு மன்னன் வீரசேனன் என்ன பண்றான், கல்யாணமாகி விட்டவுடன் நலனுக்கு அவனுக்கு அரசாட்சியை கொடுத்து விடுகிறான். இவர்களுடைய இந்த அருமையான இல்லறத்திற்கு பரிசாக 2 குழந்தைகள் பிறக்கிறார்கள். ஒன்று பெண் குழந்தை இந்திரசேனை, மற்றொன்று ஆண் குழந்தை, அதற்கு இந்திரசேனன் என்ற பெயரை இடுகிறான் நலன். இப்படி அவர்கள் வாழ்க்கை ரொம்பவும் சந்தோஷமாக போய்கொண்டிருக்கிறது. இந்த நல தமயந்தி கதையை எழுதியவர் புகழேந்தி புலவர். வெண்பாக்களால் ஆன காப்பியம் இந்த நலவெண்பா. இப்போ நாம ஏன் இந்த இடைச்சர்களாக சொல்கிறோம் என்று சொன்னால், இந்த நலவெண்பாவிலே மொத்தம் 3 காண்டங்கள் உண்டு. என்னன்னா சுயம்வர காண்டம் என்றொரு பகுதி உண்டு, அடுத்தது கலித்தொடர் காண்டம், கடைசியாக கலி நீங்கு காண்டம். இந்த 3 காண்டங்கள் உண்டு. இப்பொழுது நாம் பார்த்தது சுயம்வர காண்டம். இதிலே நலனும் தமயந்தியும் ஒருவரை ஒருவர் பார்க்காமலேயே காதலித்து பின்பு சுயம்வரத்தில் வந்து அந்த காதல் திருமணத்தில் முடிந்தது.
இப்பொழுது சனீஸ்வர பகவான் ரொம்ப கோபத்தோடு போய் கொண்டிருந்தான் அல்லவா? என்றைக்காவது மாட்ட மாட்டானா இந்த நலன்? அவனை நாம பீடித்து விடலாமா என்று அவகாசம் பார்த்து கொண்டிருந்தான் அல்லவா? அந்த காலமும் வந்தது. அது எப்படி என்பதை பற்றி நாம அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம். ஏன்னா சனீஸ்வர பகவான் நலனுக்கு கொடுத்த தண்டனை தான் என்ன, அதிலிருந்து எப்படி அவன் மீண்டான், எத்தகைய கொடூர சனீஸ்வர பிடி அவனுக்கு கிடைத்தது என்பதை பற்றிய அருமையான வரலாற்றை நாம் அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம். மீண்டும் சந்திப்போம். இதே நலவென்பா இந்த நலதமயந்தி கதையிலே. காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா.